ஹாய் கைஸ், குட் மார்னிங். வெல்கம் டு சைக்கிளிங். கைஸ், நீங்க பாத்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து ஆரம்பிச்சு வழக்கம் போல எங்க ஃபேவரட் ரூட் கும்பகோணத்துலேருந்து நாச்சார் கோயில் வந்து நாச்சார் கோயில் வந்து செம்பியரம்பல், உப்பிலியப்பன் கோயில், திருவிடமூர் வழியா அப்படியே நம்ம கும்பகோணம் போகிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்றோம். உண்மையாவே நேற்றோட வாக்கிங் போனப்போ சொல்லிடுவேன், 1, 2, 3 போயிட்டு வந்து உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்கு கைஸ். ரொம்ப 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 பெருமையா இருக்கு. ஏன்னா எல்லா ஊர்லேருந்து வந்து கிட்ட இருந்து இதுக்கு ஒரு பேக்கப்ல ஒரு வண்டி வந்து பெரிய லெவலில் பண்ணாரு. உண்மையாவே வந்து கார்த்தி, மற்ற செந்தில், அது மாதிரி ஸ்ரீராம், பாலா, தினேஷ், ஆனந்த், ஏற்கனவே நம்ம குரூப்ல நவீன், எல்லாருக்குமே பேருன்னு எல்லாருக்குமே வந்து பாலாஜி எல்லாருக்குமே வந்து உண்மையாவே கிரேட். எல்லாரும் சூப்பரா வந்து ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியா முடிஞ்சது. இது மாதிரி திரும்பவும் நம்ம ஒரு ரைடு போவோம். 75 ஒரு ரைடு போட்டிருக்காங்க வர சண்டே. ஸோ அதுக்கு எல்லாரும் தயாராகும். அதெல்லாம் சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணா ஏன்னா 50க்குள்ள வரவங்களுக்கு தான் சர்டிபிகேட் மெடல் இது பண்றோம். நிறைய பேர் பண்றதுனால 42 வந்துருச்சு. இது வரைக்கும் 42 வந்துருச்சு. என்ன பேலன்ஸ் இருக்கவங்க சீக்கிரமா பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெண்டாவது வழக்கம் போல சொல்ற மாதிரி தான், நம்ம டெல்டா சைக்கிளிங் கிளப்ல வந்து ஜாயின் பண்ணி உடம்ப ஃபிட்டா வச்சுக்கோங்க கைஸ். சீக்கிரமா எல்லாரும் காலையில ஏந்திரிச்சு சூரியனை பாருங்க, சூரியனை நமஸ்காரம் பண்ணுங்க. டெய்லி 2 hours 2.5 hours எக்ஸசைஸ் செய்யுங்க. செஞ்சு உடம்ப ஆரோக்கியமா வச்சுங்க. சைக்கிளிங் பண்ணுங்க கைஸ். இன்னையிலேருந்து ஒரு திருக்குறள் சொல்லலான்னு இருக்கும். டெய்லி ஒரு திருக்குறள், ஏதோ எனக்கு தெரிஞ்சது இல்லைன்னா படிச்சுக்கிறேன். இன்றைய திருக்குறள்: தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, என்னைக்குமே வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது அந்த வார்த்தையை மற்றவங்களை காயப்படுத்துமா அப்படிங்கறத யோசிச்சு பண்ணணும். வார்த்தையால யாருமே, அதாவது சொல்லுவாங்கல்ல, இது வார்த்தையால கூட்டிட்டா அது அள்ள முடியாதுன்னு, அது மாதிரி யாருமே யாரையும் வாயால துன்புறுத்திடாம, சொல்லால துன்புறுத்திடாம அன்பாலும் அரவணைக்க வேண்டும். அன்பு ஒன்றே வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியது. ஸோ அன்பால பேசுங்க, யாரும் வார்த்தையால புண்படுத்தாதீங்க. தேங்க்யூ கைஸ், வெல்கம், பாய் பாய், see you, I love you.